குழந்தைகளுக்கு படித்து கொடுக்குறதுல அது நீங்கள் உலமாக்களோட கருத்துக்கள் நாங்கள் நிறைய பார்க்கக்கூடிய, அதாவது பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் எதை படித்து கொடுக்குறோன்னா எல்லாருமே சொல்கிறாங்க முதலாவது இந்த அக்கீதா தான். அந்த அக்கீதாண்ட கூட நீங்கள் அங்கே யோசிக்கப்படும், அக்கீதாண்டா என்னடா பெரிய புக்கெல்லாம் போட்டு படித்து கொடுக்குறோம், அப்படி இல்லை. அக்கீதாவில் ஆக மெயின் அல்லாஹ். பிள்ளைகளுக்கு சிம்பிளாக இப்போ நாங்களும் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு காட்டுறது இங்கிலீஷ்லையோ அரபிக்லையோ ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ஃபிஸ்ஸமா. சின்ன பிள்ளை கூட சொல்லுது பழக்கினா. இப்போ நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நேசரியில் ப்ரீ கிரேடில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாட்டு படித்து கொடுப்பாங்க, சின்ன கதைகள் படித்து கொடுப்பாங்கல்ல. அந்த பிள்ளை அந்த கிரகிக்கு தான் இல்லை, அந்த பிள்ளை உள்ளத்துக்கு எடுக்குது, அந்த பாட்டை படிக்குது. எங்களுக்கு அதை எப்படி ட்ரக்கை மாற்றலாம், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டால் எப்படி பழக்கணும், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்து, அல்லாஹ் ஃபில் அர்ஷ். பெஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு தரது யார், அல்லாஹ். உங்களை படைச்சது யார், ஹூஸ் கிரியேட், உங்களை யார் கிரியேட் பண்ணினது, உங்களை வாழ வைக்கிறது யார், அல்லாஹ். அந்த பிள்ளைக்கு பெஸ்ட்டுக்கு அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுக்குறது. அதுக்கப்புறம் உங்களோட நபி யார், முஹம்மது. இந்த ஒரு ஸ்டைலு கொண்டு போய் தான் அந்த பிள்ளைய வந்து இப்போ நாங்கள் தொலைக்கொலை பொதுவாக வீட்டில் பெண்கள் தொலைக்கொலை அந்த பிள்ளையோட முன்னுக்கு தொழுவது. பிள்ளை அப்படி உமாவோட தானே இருக்கும். அந்த கொஞ்ச நாள் காலப்போக்கில் அப்படியே போக்கக்குள்ளே பிள்ளையும் சும்மாவும் தக்பீர் கட்டும், எங்கேயாலும் தலையை குத்தி கூட சுஜூத் செய்யும். காண்றகான் நாங்கள் 5 நேரம் தொழுவோம், அந்த பிள்ளை 10 நேரம் தொழும். உதாரணத்துக்கு நாங்கள் வாயு சுப்பி ஓதுறோம், இப்படி அந்த பிள்ளையும் சும்மா வாயு சுப்பும், ஒன்றுமோ ஓதாது. இது அந்த பிள்ளைங்களை சூழலுக்கு பழக்கிறது. இப்போ மியூசிக் படங்கள் இதனை கொள்ள மியூசிக் ஹராம் என்ற அந்த மியூசிக் கூடாது அப்படின்னு சின்ன பிள்ளைய பழக்கிட்டீங்கடா. இப்போ எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் சொல்கிறது மியூசிக் ஹராம் கூடாதுன்னு 2 முறை சொல்லி கொடுத்தது. ஒரு நாள் இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோக்கள் வரும் தானே, இன்றைக்கி சில நல்ல வீடியோக்களுக்கும் மியூசிக்கை போடுறான். அப்போ எங்களுக்கு அதை ஒன் பண்ணி மியூசிக்காக இல்லைன்னு பார்க்கும் வரைக்கும் தெரியாத மியூசிக் இல்லைன்னு ஃபோனில் ஒன் பண்ணி மியூசிக் சத்தம் கேட்டால் வைஃப்ட்ட சொல்லும், அப்பா மியூசிக் போடுற, அப்பா மியூசிக் கேட்குறன்னு புள்ள சொல்லுது. 2.5 வயசு புள்ள என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த பிள்ளைக்கு யாரும் சொல்லி கொடுத்தது, மியூசிக் ஹராம், அது கூடாதுன்னு சின்னத்தில் நம்ம அந்த பேசிக்கை போட்டோம் என்றால் எங்கே போனாலும் மியூசிக் ஹராம். யார் மியூசிக் கேட்குற அந்த பிள்ளை மாட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். விளையினா உங்களுக்கு இப்படி ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஆரம்பத்தில் அந்த ஏபிசிடி படித்து கொடுக்குற அந்த வயசில் ஆபா தாசா சொல்லி கொடுத்து குருவான காலையில் மாலையில் அந்த குருவான அடிக்கடி காதில் கேட்குற சூழலை உருவாக்கி அப்படியே நம்ம வளர்த்துட்டோம்னா அந்த புள்ள சின்ன வயசில் ஓத ஆரம்பிக்கும், அல்லாஹ் பற்றி தெரிய ஆரம்பிக்கும், ரசூலை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே பேசிக் போனால் அந்த பிள்ளைக்கு ஹராமான விஷயங்களுக்கான எரிச்சல் வரும், மியூசிக்குக்கான எரிச்சல் வரும், அந்த பார்வைகளை தாழ்த்துறது, மஹரம், இந்த சப்ஜெக்ட் சின்னத்திலேயே நம்ம பழக்கிட்டோம்டா. சின்னத்தில் உதாரணமாக நான் அந்த செஞ்சத்தை சொல்லி காட்டுறதுக்கு இல்லை, இந்த மஹரமியத் பேன்ற விஷயம் இருக்குது தானே, மைனிமார் அந்த அந்த விஷயங்களில். இப்போ எங்களோட பிள்ளைகள் எங்களோட மைனிகிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 வயசு 4 வயசு பிள்ளை. நாங்கள் சலாம் சொல்லி வீட்டுக்கு வரக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வரையலாண்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வரையலாண்டுவாங்க. உம்மா சாச்ச வாராருண்டா அப்படி 3 வயசு. அப்போ அந்த புள்ள நினச்சிருக்குது எப்படி, எங்கட உம்மா இருக்கக்குள்ளே இவருக்கு வரையலாது பாருங்க. அப்போ அந்த புள்ள குர்ஆன் ஹதீஸை பெரட்டி படித்தாரா, மஹரமே தஜ்னமே அந்த பாடத்தை படித்தாரா, இல்லை. அந்த ப்ராக்டிக்கலை காட்டுன்னு அந்த புள்ள பழகுது. யார்கிட்ட முன்னுக்கு வரையிலும் யார்கிட்ட முன்னுக்கு வரையிலாது அந்த பிள்ளைகள் அப்படி ப்ராக்டிஸ் ஆகுது. எனவே அந்த பிள்ளைகள்கிட்ட பேசிக் அப்படியே வந்து அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்து ஒரு கிதாபு தௌஹீத் அப்படியே வந்து அக்கீதா மெயினாக படித்து கொடுத்து நல்ல சூழல் அஹ்லாக்குகள், ஆக முக்கியம் அக்கீதாவோட அஹ்லாக் பண்பாடுகள், பெரியாக்கோடு எப்படி நடக்கணும், உம்மாவோட எப்படி நடக்கணும், வாப்போட எப்படி நடக்கணும், அடுத்த சகோதரமான எப்படி அதை கொடுத்துருந்தா அல்ஹம்துலில்லாஹ் தானா வரணும்.